திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பொன்வடிவ பேரு திருவருட்பா 6ஆம் திருமுறை. ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதெனக்கு நல்கியதே வான பொருட்பெரும் சோதி பொதுவில் விளங்கும் அருட்பெரும் சோதியது பொதுவில் விளங்கும் அருட்பெரும் சோதியது. பொருள் விளக்கம். ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதெனக்கு நல்கியது. ஊன உடம்பு, இந்த மனித தேகம் அனித்திய தேகம், அழியக்கூடிய தேகம். இந்த அழியக்கூடிய தேகத்தை என்றும் அழியாத ஒளி உடம்பாக ஓங்கி நிற்க கற்பம் பல பல கழியினும் அழிவுறா அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார். அவ்வாறு என்றும் அழியாமல் ஓங்கி நிற்கக்கூடிய ஞான அமுதத்தை நல்கியது. ஞான அமுதம் என்பது இரவா மருந்து. அது யோக அனுபவத்தில் நமக்குள் ஊறக்கூடியது. அந்த ஞான அமுதத்தை நல்கியதே வான பொருட்பெரும் ஜோதி. வான பொருள், வான் பொருள் என்பது இயற்கை இன்பம். நமது அண்ட சராசரம் அனைத்துமே அந்த வான்வெளியில் ஆகாயத்தில் அடக்கம். அந்த வான பொருளை பெறக்கூடிய வான பொருட்பெரும் ஜோதி பொதுவில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி. அது பொதுவில் இறைவன் இந்த அண்ட சராசரம் அனைத்தும் இயங்குவதற்கு பொதுவில் நின்று திருநடம் புரிகின்றார். அந்த பொதுவில் விளங்கும் அருட்பெரும் ஜோதியாகிய ஆண்டவர் வள்ளல் பெருமானாருக்கு என்றும் அழியாத சுத்த பிரணவ ஞான தேகம் என்னும் ஒளி தேகத்தை அளித்தார்கள். இந்த நிலையை மனிதர்களாக பிறந்த நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதே வள்ளல் பெருமானாரின் பேரவாவாக உள்ளது. இதையே நமக்கு இந்த அருட்பா பாடலின் மூலம் உணர்த்தி உள்ளார்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.